ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரிஜினல் பத்திரம் அதாவது மூலப்பத்திரம் இல்லாமல் பத்திரப்பதிவு செய்ய முடியுமா? அதுக்கு மதுரை ஹைகோர்ட் ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நபர் அவங்க அப்பா தானமாக கொடுத்த சொத்தை வச்சுருக்காரு. அதோட ஒரிஜினல் பத்திரம் மூல பத்திரத்தை தொலைச்சிட்டாரு. ஆனால் அதோட நகல்கள் வச்சுருக்காரு. ஸோ இதை வச்சு ஒரு பத்திரப்பதிவு செய்ய போகிறப்போ பத்திரப்பதிவு ஆஃபீஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எங்களுக்கு ஒரிஜினல் பத்திரம் கொண்டு வாங்க, அப்போ தான் இந்த பத்திரப்பதிவு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை எதிர்த்து அவர் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு. அதாவது இந்த சொத்து எங்கள் அப்பா மூலமாக தான் எனக்கு வந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த சொத்தை என்னோடய மனைவிக்கு நான் கொடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு பத்திரப்பதிவு செஞ்சு தாங்க. என்கிட்ட சான்றிடப்பட்ட நகல், அதாவது நகல் மட்டும் இருக்குது. ஆனால் ஒரிஜினல் பத்திரம் தொலைச்சிட்டேன். இதனால் போலீஸோட நாட் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. இதையெல்லாம் நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு கேஸ் போட்டிருக்காரு. அந்த கேஸை விசாரித்த நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ இது அவங்ககிட்ட தானமாக வந்திருக்கிறதுக்கு உண்டான ஒரு சான்றிதழும் வச்சுருக்காரு. ஆனால் அது ஜெராக்ஸாக வச்சுருக்காரு. நம்மகிட்ட அதாவது பத்திரப்பதிவு அலுவலகத்தில் நமக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். அந்த டாக்குமெண்ட் இவரோட டாக்குமெண்ட்டோட ஒத்து போகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு வார காலத்தில் இந்த இந்த பத்திரப்பதிவு முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த ஒரிஜினல் பத்திரம் இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் நம்மளால் வெறும் நகலை மட்டுமே வச்சு பத்திரப்பதிவு செஞ்சுக்க முடியும். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி நம்ம இதை பண்ணிக்க முடியும். இந்த தீர்ப்போட காப்பியை நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிங்க. அதாவது நம்ம ஒரு சில கேஸஸில் மட்டும் மூலப்பத்திரம் இல்லாமல் நம்ம பண்ண முடியாது. அதாவது ஒரு சில பத்திரங்கள் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சில இடங்கள் பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனைக்குரிய இடங்களாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல டவுட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மூலப்பத்திரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். அது மட்டும் இல்லாமல் எல்லா டாக்குமெண்ட்ஸும் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் கருவூலத்தில் வச்சுருக்காங்க. ஸோ இதை நமக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கிற பட்சத்தில் அங்கே போய் பார்த்து அதை பார்த்துட்டு இதை நகலை வச்சு பத்திரப்பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது அவங்களுக்கு ஒரு பேர்டனாக இருக்கும். அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் இதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஸோ ஒரு பத்திரம் இருக்குது அப்படின்னா மூலப்பத்திரத்தை நம்ம தொலைக்காமல் பத்திரமா வச்சுக்கணும். ஒரு வேளை தொலைச்சாலும் அப்படின்னாலும் நம்ம இந்த சான்றிதழப்பட்ட நகல் வாங்கிட்டு அதை வச்சு நம்ம பத்திரப்பதிவு மேற்கொள்ளலாம். இப்போ யாருமே இனி போலீஸ் நாட் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்குற பட்சத்தில் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை காட்டி நம்ம அதுலேருந்து ஒரு ரிலாக்ஸேஷன் பெற்றுக்க முடியும். நீங்கள் கேஸும் போட்டிங்க அப்படின்னாலும் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை மேற்கோள் காட்டி அடுத்த ஜட்ஜ்மெண்ட் நம்மளால் வாங்க முடியும். ஸோ இதனால் இனிமேல் ஒரிஜினல் பத்திரம் வேணும், இல்லது ஒரிஜினல் பத்திரம் இல்லைன்னா நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு பத்திரப்பதிவு அலுவலகங்கள் கேட்க முடியாது. ஸோ இது ஜிஓவை பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.